ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமலா ஃபேஷன். ஸ்லீவ் டிசைன் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். லைனிங்கில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். லென்த்து வந்து 9.5 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். வித் வைஸ் வந்து 9.7 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். கேப்போட ஹைட்டு மார்க் பண்ணிக்கலாம். கேப்போட ஹைட்டு வந்து 3.5 இன்ச்சஸ் நான் எடுத்திருக்கேன். இது நம்ம எப்படி எடுக்கணும்னா, செஸ்ட் ரவுண்டு டிவைடட் பை 12 பண்ணால் என்ன வருதோ அதுதான் கேப்போட ஹைட். இப்படி தான் நம்ம எல்லாரோட சைஸ் ப்ளவுஸ்க்குமே எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ லைனிங் கட் பண்ணிட்டு மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணிக்கலாம். மெயின் ஃபேப்ரிக் லைனிங்கை விட கம்மியாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் ஜாயின் போடணும். ஸோ அதனால் அது கரெக்டாக எந்த அளவுக்கு தேவையோ அதை நம்ம வச்சுட்டு நான் அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து டிசைனுக்கு வந்து ஃபேப்ரிக் எப்படி கட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். சாரீ கலரில் 1/2 மீட்டர் சில்க் காட்டன் ஃபேப்ரிக் வாங்கிக்கிட்டேன் நான். நீங்கள் வந்து சாரியில் கட் பண்ணுறதா இருந்தாலும் கட் பண்ணிக்கலாம். என் கஸ்டமர் வந்து கட் பண்ண வேணாம்னு சொன்னதுனால நான் வந்து 1/2 மீட்டர் சில்க் காட்டன் எடுத்து நான் கட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு 4 இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. லென்த்து எவ்வளோ இருக்கோ அந்த லென்த்து ஃபுல்லாக 4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மார்க் பண்ணிட்டு இந்த மார்க்லேயே ஸ்கேல் வச்சு நான் லைன் போட்டுக்கிறேன். லைன் போட்டுட்டு அந்த லைன்லேயே வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட்டில் மார்க் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணோன்னா அந்த டிசைனுமே நீட்டான ஃபினிஷிங்கில் வரும். ஓகேங்களா? இப்போ நான் இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதோட லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். லென்த்து வந்துட்டு 37 இன்ச்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த 37 இன்ச்சஸில் ப்ளீட்டட் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த நம்மளோட ஸ்லீவ் லென்த்துக்கு கரெக்டாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு லென்த்து நம்ம எடுத்தாலே நமக்கு போதும். ஓகேங்களா? அடுத்து வந்து இதை வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு சென்டர் இதை மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி சென்டரில் ப்ரெஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து சென்டர் லைன் வந்து நமக்கு கிடச்சிரும். அந்த லைனில் வந்துட்டு கரெக்டாக வந்து ஸ்கேல் வச்சு நீங்கள் லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டதுக்கப்புறமா அந்த லைன்லேயே வந்துட்டு 1 இன்ச் ஒன்ஸ் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த மார்க் எதுக்குன்னா, இதில் தான் நம்ம ப்ளீட்டட் வைக்க போகிறோம். 1 இன்ச்சில் தான் நம்மளோட ப்ளீட்டடே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த 37 இன்ச்சஸ் லென்த்துக்குமே 1 இன்ச் ஒன்ஸ் வந்து இந்தமாரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம ப்ளீட்டடை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மார்க்லேருந்து இன்னொரு மார்க்கில் எடுத்து வைங்க. அப்போ ஒரு 1/2 இன்ச் உள்ளக்க போய்ட்டு நமக்கு அது கரெக்டாக வரும். ஓகேங்களா? இப்போ மறுபடியும் அந்த மார்க் உள்ளே தள்ளணும். ஃபர்ஸ்ட் லைனில் ஒரு மார்க்லேருந்து இன்னொரு சைடு வைக்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு தடவை அந்த மார்க் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக அந்த 1 இன்ச்சில் ப்ளீட்டட் வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நம்ம அந்த லென்த்து ஃபுல்லாகவே ப்ளீட்டட் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ப்ளீட்டடோட லைன்லாம் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வச்சு பண்ணுங்கள். இல்லைனா க்ராஸாக போயிடும். ஓகேங்களா? அப்போ நம்ம இன்னொரு தடவை இதை ப்ளீட் பண்ணும்போது நமக்கு நீட்டாக வராது. ஓகேங்களா? ஸோ இப்போ பக்கத்தில் வந்து 1 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க. மேலேயும் கீழே இந்தமாதிரி 1 இன்ச் மார்க் பண்ணி ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கோங்க. இந்த லைன்லேயே தான் அடுத்து இன்னொரு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு வரணும். ஓகேங்களா? இப்போ அந்த லைன் இருக்கு இல்லைங்களா, அதை இந்த ப்ளீட்டட் வந்து மேலே திருப்பி விடுங்க. இந்த மாதிரி அந்த ப்ளீட்டட் அப்வர்டில் வச்சுட்டு நம்ம லைன் போட்டோம் இல்லையா, அந்த லைன்லேயே ஸ்டிச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிசைன் ரெடி ஆகிடும். இதேமாரி 2 சைடுமே நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். அந்த ப்ளீட்டோட எண்டில் டேர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? அந்த ப்ளீட் வந்து லூஸ் கொடுக்காம ஸ்டிஃபாக இது பண்ணுங்கள். லூஸ் கொடுத்தீங்கன்னா அப்புறம் ஃபினிஷிங்க்கு அப்புறம் நல்லா இருக்காது. ஓகேங்களா? ஒரு சைடு ஸ்டிச் பண்ணிவிட்டேன். இன்னொரு சைடும் அதேமாரி நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். எப்பயுமே நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஒரு சைடு ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொரு சைடு வந்து அந்த கம்ஃபர்டபுளாக இருக்காது நமக்கு. ஸோ அந்த சைடு தான் இன்னும் நம்ம பொறுமையாக ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? இல்லைனா ஸ்டிச்சஸ் கிராஸாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எப்பயுமே பிகினராக இருக்கவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, ஸ்டிச் பண்ணும்போது நம்மளோட ஃபோக்கஸ் வந்து நீடில்ல தான் இருக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் அப்போ தான் வந்து ஸ்டிச்சஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரும். ஓகேங்களா? இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இதுதான் டிசைன். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக்கை வந்து சென்டரில் கட் பண்ணிக்கலாம். இந்த டிசைன் வந்து வெளியே வந்து தெரியாது. ராங் சைடு தெரியாது. நம்ம டிசைன் பண்ண மாதிரியே தெரியாது. ஓகேங்களா? இப்போ ஸ்லீவ் வந்து மெயின் ஃபேப்ரிக் சென்டரில் கட் பண்ணிவிட்டு
இதில் வந்துட்டு நம்ம வந்து 2 சைடும் ஹாஃப் ப்ளூ கலர் நேவி ப்ளூ கலர் ஃபேப்ரிக் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 1/2 இன்ச்சில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த சைடில் ஒரு ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அந்த ப்ளீட்டோட அப்வர்டில் திருப்பி வச்சு அது மேலே இந்த மாரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸ்டிச் பண்ணிட்டா நமக்கு வந்து டிசைன் வந்து ரெடி ஆகிடும். இதில் ஒரு ஸ்டிச்சஸ் மட்டும் போடாதீங்க. ஒரு ஸ்டிச்சஸ் போட்டால் அந்த க்ரீன் கலர் ஃபேப்ரிக் வந்து லிஃப்ட் ஆகும். நமக்கு லைனிங் வச்சு அட்டாச் பண்ணால் கூட நமக்கு வந்து வெளியே பார்க்கும்போது கொஞ்சம் ஃபேப்ரிக் வந்து புஸ் புஸ்ன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அப்படி பண்ணாமல் பக்கத்துலேயே இன்னொரு 1/4 இன்ச்சில் இன்னொரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. 2 சைடுமே அதேமாரி ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு அந்த க்ரீன் கலர் ஃபேப்ரிக் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. அந்த ஸ்டிச்சஸ் பக்கத்து வரைக்கும் கட் பண்ணி எடுத்துருங்க. 2 சைடும் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லீவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து 2 சைடும் ஜாயின் போட்டுட்டேன். லைனிங் வந்து ஸ்லீவோட ரைட் சைட் மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தட் தான் லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுற மெத்தட். ஓகேங்களா? அதேமாரி லைனிங்கோட சென்டர் நாச்சும் நம்ம அந்த க்ரீன் கலர் ஃபேப்ரிக்கில் சென்டரில் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு வந்தோம்ல, அதுவும் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது கிராஸாக இருந்தால் ஸ்லீவ் டிசைன் வந்து சென்டரில் வராமல் கிராஸாக போயிடும். ஸோ அது பார்க்க நல்லா இருக்காது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ லைனிங்கை மட்டும் டேர்ன் பண்ணி லைனிங் மேலே ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. இப்போ லைனிங் அப்படியே டோட்டலாக ராங் சைடு டேர்ன் பண்ணிவிடுங்க. டேர்ன் பண்ணிவிட்டு அந்த நேவி கலர் ப்ளூவில் எட்ஜில் ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அந்த க்ரீன் கலர் ஃபேப்ரிக் நம்ம ப்ளீட்டட் வச்சோம்ல அது வரும். அது மேலே ஸ்டிச் பண்ணாதீங்க. அங்கேயே நேவி ப்ளூலேயே ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு லாக் ஸ்டிச் போட்டுருங்க. அடுத்து இன்னொரு சைடு ஸ்டார்ட் பண்ணும்போது லாக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அந்த க்ரீன் கலர் ஃபேப்ரிக்கில் ப்ளூ கலர் த்ரெட் போட்டு ஸ்டிச் பண்ணால் லுக் வைஸ் நல்லா இருக்காது. எந்த டிசைன் பண்ணாலுமே அந்த கலர் த்ரெட்டில் ஸ்டிச் பண்ணுங்கள். இல்லைனா இந்த மாதிரி தள்ளி வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு வந்துட்டு ஹெம்மிங் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் ஹெம்மிங் ஸ்டிச் எதுவுமே தேவையில்லை. இப்போ வந்து மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்க்கும் சுற்றிக்கும் ஸ்டே ஸ்டிச் போட்டு நான் எடுத்துக்கிறேன். சுற்றி உள்ள எக்ஸ்ட்ரா உள்ள மெயின் ஃபேப்ரிக்லாம் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டா நமக்கு வந்து ஸ்லீவ் டிசைன் வந்து ரெடி ஆயிரும். இந்த ஸ்லீவில் வந்துட்டு ரெண்டு ஸ்லீவுமே இதேமாரி நான் டிசைன் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஃப்ரண்ட் ஆர்ம்கோல் கட் பண்ணிக்கிறேன். ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் ஆர்ம்கோல் கட் பண்ணிவிட்டு நம்மளோட பாடி பார்ட்டோட ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணதுக்கப்புறமா லுக் வந்து இப்படி தான் இருந்தது. இதில் சென்டரில் வந்துட்டு பீடு வச்சு நான் ஸ்டிச் பண்ணணும். இந்த ஒவ்வொரு பீடுக்கும் அந்த ஸ்டிச்சஸ் இருக்கு இல்லையா, அந்த சென்டர் லைனில் அந்த ஸ்டிச்சஸ் மறையிற மாதிரியும் ஒவ்வொரு ப்ளீட்டடுக்கும் நடுவில் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரே 2 mm பீடு ஒன்று வச்சுருக்கேன். சுகர் பீடெலாம் வச்சா தெரியல. ஸோ அதனால் 2 mm பீடு ஒன்று வச்சுட்டு இந்தமாரி குத்தி பேக் சைடில் நாட் போட்டுக்கோங்க. அந்த நீடில் இப்படி ஒரு சுற்றி எடுத்துட்டிங்கன்னா ஸ்டிஃபாக நின்றுக்கும். அதேமாரி இன்னொரு சைடும் அதேமாரி பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு தடவைக்கு த்ரெட்டு கட் பண்ணி எடுக்க வேண்டாம். அதேமாரி ஒரு பீடு ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லாக் ஸ்டிச் போட்டு நீங்கள் அடுத்த பீடு ஜாயின் பண்ணும்போது அந்த பீடு லூஸ் கொடுக்காமலும் இருக்கும். ஓகேங்களா? லாக் ஸ்டிச் போட்டோன்னா நம்ம வந்து அந்த த்ரெட் லூஸ் கொடுக்கறலாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும். ஓகேங்களா? இதே மாதிரி நான் அந்த ப்ளீட்டட் ஃபுல்லாகவே பீடு வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் 2 ஸ்லீவ்லையுமே. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா ஃபைனல் லுக் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.